பிராமணர்கள் தான் பேராசிரியர் ஆக முடியும்னு ஒரு நிலைமையை உருவாக்கி வச்சவங்க மேல தான் உங்களுக்கு கோவம் வரணும். ஜீவா இருக்கு. உச்சநீதிமன்ற நீதிபதி லிஸ்ட் எடுங்க. பொய்ன்னு சொன்னாரு இப்ப சுக்கா ரமேஷ், நான் இப்ப சேலஞ்ச் பண்றேன். பொய்ன்னு சொன்னார்ல நான் கேக்குறேன். பொய்ன்னு சொன்னாரு சார். நீதி கட்சி வெள்ளையர்களுக்கு மனு போட்ட கட்சி நீதி கட்சி. ஆமா பிஜேபி வந்து ரொம்ப ஒரு கட்சி செலவு செய்வதற்கு வரம்பு வச்சிருக்கா. சொல்லுங்க, வரம்பு எடுத்து காட்டுங்க, நான் வாபஸ் வாங்கிறேன். தேர்தல் பத்திரத்துல காசை வாங்கிட்டு பின்னாடியே வந்து தராதவனுக்கு வந்து ரைடு விட்ட பிஜேபி இடதுசாரிகள். The debates for the people. Title sponsor Best Money Gold. Powered by CALS Believe in Better. Dr. Srivamas Wellness. உங்க தங்க நகைய வேற எங்கும் கிடைக்காத அதிக விலைக்கு விற்பனை செய்ய பெஸ்ட் மணி கோல்டுக்கு வாங்க. உங்கள் வளர்ச்சி எங்கள் மகிழ்ச்சி. பெஸ்ட் மணி கோல்ட். அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். CALS Renewable Energy. Believe in Better. நாட்டில் என்ன நிலைமை இருந்துச்சு? 100 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நிலைமை இருந்துச்சு? போன வாரம் நான் மாநில கல்லூரியில் போய் பேசினேன். அந்த மாநில கல்லூரி 100 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நிலைமை? பிராமணர் அல்லாத மாணவர்களை மாநில கல்லூரியில் சேர்ப்பதற்கு நீதி கட்சி சட்டம் இயற்றி அரசாணை போட வேண்டிய நிலைமை. மாணவர்களை சேர்க்கறதுக்கு ஒரு ஜீவோ போட வேண்டிய நிலைமை இருந்துச்சுங்க. அந்த கல்லூரியில் அப்போ என்ன நிலைமை இருந்திருக்கு? அது வரைக்கும் பிராமணர்கள் தான் படிக்க முடியும் என்கிற நிலை இருந்திருக்கிறது. பேராசிரியர் சமஸ்கிருத பேச பேராசிரியருக்கு 300 ரூபா சம்பளம். சென்னை பல்கலைக்கழகத்தில் சமஸ்கிருத பேராசிரியருக்கு 300 ரூபா சம்பளம், தமிழ் பேராசிரியருக்கு 80 ரூபா சம்பளம். 2 பேரும் பேராசிரியர் தானே. அது என்ன சமஸ்கிருதத்துக்கு கொம்பு முளைச்சிருக்கா? இதை யார் மாத்தினா? இதை எந்த கடப்பாறை மாத்திச்சா? இந்த கோட்டை மாத்திச்சா? இதை கடப்பாறை வந்து மாத்தல. இதை கடப்பாறை வந்து மாத்தல. நீ சொல்ற பாலடைஞ்ச கோட்டை தான் இதை மாத்திச்சு. பெண்களுக்கு வாக்குரிமை இந்தியாவிலேயே முதலில் இந்த மண்ணில் தான் வந்தது. அதுதாங்க எல்லாரும் வள்ளுவரே படிச்சிருக்காரு. இதுக்கு பதில் சொல்லணும்ல. நான் சொல்றது ஃபேக்சுவல் எரர் இல்லைல்ல. நான் சொல்றது வரலாற்று திரிபு இல்லை. நான் சொல்றது பொய் இல்லை. நான் இந்த நாட்டில் இருந்த நிலைமையை சொல்லுகிறேன். அப்படின்னா உங்களுக்கு கோவம் யார் மேல வரணும்? இப்போ இந்த தம்பி கோவம் யார் மேல வருது பாருங்க. ஏன் மேல வருது? யார் மேல கோவம் வரணும்? பிராமணர்கள் தான் பேராசிரியர் ஆக முடியும்னு ஒரு நிலைமையை உருவாக்கி வச்சவங்க மேல தான் உங்களுக்கு கோவம் வரணும். அதை மாத்தவங்களுக்கு ஜீவோ இருக்கு சார். தவறான செய்தி இல்லை, ஜீவோ இருக்கு. நீதி கட்சி ஆட்சி காலத்தில் போடப்பட்ட அரசாணைகள் இருக்கிறது. பொய் இல்ல, புரட்டு இல்ல. ஒவ்வொரு வேலை வாய்ப்புகள்லையும் அந்த சமூகம் மட்டும் எத்தனை விழுக்காடு இருந்தது அப்படின்னு இன்னைக்கு டேட்டா இருக்கு. இன்னைக்கும் டேட்டா இருக்கு, அன்னைக்கும் டேட்டா உண்டு, இன்னைக்கும் டேட்டா உண்டு. உச்சநீதிமன்ற நீதிபதி லிஸ்ட் எடுங்க. பொய்ன்னு சொன்னாரு இப்ப சுக்கா ரமேஷ், நான் இப்ப சேலஞ்ச் பண்றேன். உச்சநீதிமன்ற நீதிபதிகள், இந்த நாட்டில் சமூக நீதி அரசியல் தலைத்து 100 வருஷம் ஆச்சு. இடஒதுக்கீடு வந்து பல்லாண்டுகள் ஆகிவிட்டது. கம்யூனல் ஜியோ வந்து பல்லாண்டுகள் ஆகிவிட்டது. இன்னைக்கு நான் சேலஞ்ச் பண்றேன். உச்சநீதிமன்ற நீதிபதிகளில் பிற்படுத்தப்பட்டவர்கள், பட்டியலினத்தவர்கள், சிறுபான்மையினர்கள், இவங்க தான் பெரும்பான்மை இந்த நாட்டில். நான் இப்போ போட்ட லிஸ்ட் தான் பெரும்பான்மை. எத்தனை நீதிபதிகள், எத்தனை பேர் இருக்காங்க இந்த நாட்டினுடைய உயர் நீதிமன்ற நீதிபதிகள்? இந்த பெரும்பான்மை சமூகம் எத்தனை பேர் இருக்காங்க? உயர் பொறுப்புகள், இராணுவம், ஊடகம், அது இது எதெல்லாம் உண்டா எல்லா பொறுப்பை எடுத்து போட்டு லிஸ்ட் போட்டு பாருங்க. மத்திய அமைச்சக பொறுப்புகள் எத்தனை பேர் இருக்காங்க? தூதர்கள், துணைவேந்தர்கள், எல்லா லிஸ்ட் எடுங்க. பொய்ன்னு சொன்னார்ல நான் கேட்கிறேன். அப்புறம் நீங்க இப்ப சொன்னீங்க நீதி கட்சி வெள்ளையர்களுக்கு மனு போட்ட கட்சி நீதி கட்சி. வெள்ளையர்கள் ஆட்சி தொடரணும்னு மனு போட்ட. ஆமா பிஜேபி வந்து ரொம்ப வந்து அதாவதுங்க நீதி கட்சியும் திராவிட இயக்கமும் வெள்ளையர்களை எப்படி பார்த்தார்கள், ஆங்கிலேயர்கள் எப்படி பார்த்தாங்கன்னா, அவர்களுடைய நோக்கம் என்பது சமூக நீதிக்கான போராட்டம். அம்பேத்கர் கூட அப்படிதான் பார்த்தார். அப்ப அம்பேத்கர் கேள்வி கேட்பீங்களா? புரட்சியாளர் அம்பேத்கரின் பார்வையும் அதுதான். நாட்டு விடுதலையா சமூக விடுதலையா? நாட்டு விடுதலைங்கிறது 200 வருஷ போராட்டத்திலிருந்து விடுதலை, 200 வருஷ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. காந்தி அப்படி பார்த்தார். அம்பேத்கர், பெரியார் போன்ற தலைவர்கள் 2000 ஆண்டு கால அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்று பார்த்தார்கள். அதான் நோக்கம். அந்த நோக்கத்திற்காக அவர்கள் தங்களை ஒப்புக் கொடுத்தார்கள். எதை எடுத்துட்டு போகல பெரியாரை பற்றி தூட்டுறீங்களா? என்ன எடுத்துட்டு போனார்? பெரிய பணக்காரர் அவரு.
அவர் என்ன ஒரு சாதாரண சூழ்நிலையில் இருந்தவரா? காங்கிரஸ் கட்சியில பெரிய பொறுப்பில் இருந்தவர். பதவியை துறந்து விட்டு, தேர்தல் அரசியலை துறந்து விட்டு பரப்புரை அரசியலுக்கு வந்தவர். ஓட்டு பிச்சை எடுக்கல அவரு, பரப்புரை அரசியலுக்கு வந்தவர். காலம் பூரா பயணப்பட்டாரு. ஒரு நாணயமிக்க தலைவர். ஓகே, அதுதான் விஷயம். அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கும்போது அதுல நீங்க தவறான கருத்துக்களை வைத்து இளைஞர்களை மடைமாற்றும் போது நாங்க தெளிவா எங்க கோட்ல நிக்கிறோம். நாங்கள் எந்த அரசியலை ஏற்றுக்கொண்டோமோ, திராவிட அரசியல் கூட அது பண்டிதர் அயோத்திதாசர் முன்மொழிந்த அரசியல். 1885 திராவிட பாண்டியன்கிற பத்திரிகை அவர் தொடங்கிட்டாரு. 1890 திராவிட இயக்கத்தை அவர் தொடங்கிட்டாரு, திராவிட மகாஜன சபை. ஒரு நீண்ட வரலாறு இருக்கு. அதன் தொடர்ச்சியாக நின்று இந்த அரசியலை நாங்கள் நிகழ்த்துகிறோம். இதுல எங்க இருக்கு? இடதுசாரிகள் காசு வாங்கிட்டாங்க. என்ன காசு வாங்கினாங்க? இடதுசாரிகள், சொன்னதுக்கு பதில் சொல்றேன். இடதுசாரிகள் என்ன காசு வாங்கினாங்க? தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது? தேர்தல் குறித்து என்ன விதி வச்சிருக்கு? ஒரு வேட்பாளர் செலவு செய்வதற்கு வரம்பு வச்சிருக்கு. ஒரு கட்சி செலவு செய்வதற்கு வரம்பு வச்சிருக்கா? சொல்லுங்க, வரம்பு எடுத்து காட்டுங்க, நான் வாபஸ் வாங்கிறேன். ஒரு கட்சி இவ்வளவுதான் செலவு பண்ணணும் அப்படின்னு வரம்பு வச்சிருக்கா? பிஜேபி எவ்வளவு செலவு பண்ணிருக்கு? எவ்வளவு செலவு பண்ணிருக்கு? பல்லாயிரம் கோடி தேர்தல் செலவு செய்யுது. வரம்பு இல்லை, செலவு செய்யறாங்க. கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கு, வாங்கிக்கிறாங்க. அப்போ வரம்பு இல்லை, ஒரு கட்சி செலவு செய்வதற்கு வரம்பு இல்லை. இப்போ ஒரு கூட்டணியில் இணைந்து பயணப்படுறோம். இடதுசாரிகள் 2 தொகுதி 4 தொகுதி 6 தொகுதியில் போட்டிடுறாங்க. முதலமைச்சர் பிரச்சாரத்துக்கு வர்றாரு. பிரமாண்ட கூட்டத்தை நடத்தணும். இடதுசாரிகள் மக்கள்கிட்ட கையேந்தி கட்சி நடத்தக்கூடியவர்களுக்கு அந்த பிரமாண்ட கூட்டத்தை நடத்துகிற வலிமை இருக்கா? கூட்டணிக்கு வந்தாச்சு இல்லை, அந்த கூட்டணி தலைவர் வரும்போது பிரமாண்ட மாநாடை போடுறாங்க. அதுக்கு யார் செலவு பண்ணுவா? அப்போது அந்த கட்சிகிட்ட இருந்து அக்கௌண்ட்டில் வாங்கிக்கிறாங்க அந்த செலவுக்கு. ஏன்னா தேர்தல் ஆணையம் செலவை கட்டுப்படுத்தலை. அவங்க ஏதாவது வயலன்ஸ் பண்ணாங்களா? சட்டத்தை மீறினார்களா? ஏன் பொய் சொல்றீங்க? அப்போ அவங்க டிரான்ஸ்பரன்சியோட இருக்காங்க, வெளிப்படைத்தன்மையோட ஒரு கட்சி செயல்படுது, பாராட்டுங்க. தேர்தல் பத்திரத்தில் காசை வாங்கிட்டு பின்னாடியே தராதவனுக்கு ரெய்டு விட்ட பிஜேபி இடதுசாரிகள் யாரெல்லாம் தேர்தல் ஆணையத்தில் பாருங்க, தேர்தல் பத்திரத்தில் பிஜேபி யார்கிட்டெல்லாம் பணம் வாங்கியிருக்கோ அந்த பணம் வாங்கின அத்தனை கம்பெனிக்கு ரைடு நடந்திருக்கு. ஐடி ரைடு, எல்லா ரைடும் நடந்திருக்கு. இதுதான் நேர்மையற்ற செயல். இந்த நேர்மையற்ற செயலை நீங்க கண்டீங்க.